நீ யாருமே ஆக்சஸ் இல்லைன்னா நீ எப்படி வந்து நாளைக்கு ஆட்சியில் அமர்ந்த பின்னால எப்படி உன்னை ஆக்சஸ் பண்ணுவாங்க? யாருக்குமே உன் கட்சிக்காரனுக்கு ஆக்சஸ் இல்லையே. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஜெகதீஸ்வரன் சொல்றாரு, அவருக்கு ஆக்சஸ் கிடையாது, நான் பார்த்ததே இல்லைன்றாரு. விலகிட்டார், இப்போ விலகிட்டார் அவரு. ஐயநாதன் வந்தாரு, ஐயநாதனுக்கு அந்த ஆக்சஸே கிடையாது. அப்போ உன்னை ஆதரித்து பேசக்கூடிய அவர்கள் யாருமே உன்னை வந்து அப்ரோச் பண்ண முடியாது. அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? 4 புறமும் செய்திகளை சேகரிக்கக்கூடியவனும் தலைவனாக இருக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அப்துல் கலாம் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதும் நான் டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக ஒர்க் பண்ணேன். நான் தான் ஜூனியர் எல்லாத்துக்கும். ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவர் அட்டார்னி ஜெனரல்கிட்ட கேட்பார், அடுத்து கேபினட் செக்ரட்டரிகிட்ட பேசுவார், அடுத்து சீஃப் ஜஸ்டிஸை கூப்பிட்டு பேசுவார், அடுத்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுவார், அப்போசிஷன் லீடர்கிட்ட பேசுவார். சரியா? எத்தனை பேர் ஆச்சு? 5 பேர். அட்டார்னி ஜெனரல் 5 பேர் ஆச்சு. அதுக்கு அடுத்து கலாம் சாருடைய பிரசிடென்ஷியல் செக்ரட்டரிகிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் டைரக்டர் CA1 CA2 இருக்கார், அவர்கிட்ட பேசுவார். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார், நம்ம டீமை கூப்பிடு அப்படின்னுவார். நம்ம டீம்னா யார் தெரியுமா? OS ராஜன், சிவதானு பிள்ளை, மேஜர் சுவாமிநாதன், நான் 4 பேர். இதை தாண்டி இன்னும் 2 பேர் வருவாங்க போவாங்க. ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் வருவார். அப்புறம் வந்து விங் கமாண்டர் கோபால்சாமி. இந்த 5 பேர் 7 பேர் கூப்பிட்டு உட்காந்து நைட்டு உட்காந்து பேசுவோம். யார்கிட்ட கேட்டதையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். நாங்கள் 5 பேரையும் அந்த இஷ்யூவை பற்றி விவாதிக்க போயிடுவார். அந்த 5 பேர் விவாதிப்போம், எங்கள் கருத்துக்களை சொல்லுவோம், சண்டை நடக்கும், எங்களுக்குள்ளே சண்டை நடக்கும். எல்லாத்தையும் அமைதியாக உட்காந்துட்டு கடலை தின்னுட்டு பார்த்துட்டு இருப்பார். கடைசியில் ஒரு முடிவு எடுப்பார். இதை தாண்டி என்னை வந்து பொதுமக்கள்கிட்ட பேசிட்டு வான்னு சொல்லுவார். நான் வந்து இந்த இஷ்யூவை பற்றி ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங், ஒரு விவசாயி, ஒரு தொழிலாளி, ஒரு என்டர்பிரனர், ஒரு அட்வொகேட்டு, கிரவுண்ட் லெவலில் இந்த இன்ஃபர்மேஷனை பேசி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுப்பேன். இதை தாண்டி இமெயில் தனியாக பார்ப்பார், லெட்டர் பார்க்குறதுக்கு 2 செக்ரட்டரி, சேரிடன்னா பிரசாத், RK பிரசாத், அதை தாண்டி இன்னொருத்தர் ராதாகிருஷ்ணன் இருந்தார், தமிழ் லெட்டர் பார்க்குறது. இத்தனை பேருடைய ஒப்பீனியனை வாங்கி அவர் எடுத்த முடிவு எதையுமே யாரும் குறை சொல்ல முடியாத முடிவு. புரிஞ்சுட்டிங்களா? எங்களுக்குள்ளே சண்டை நடக்கும், ஆனால் அந்த சண்டையை வந்து இஷ்யூ பேஸ்டாக தான் நாங்கள் பார்க்க வேண்டிய, எங்களுக்குள்ளே பர்சனலாக பார்க்க மாட்டோம்.